கோவை கசின்ஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இதில் நாங்கள் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க, வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே தண்ணியும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாங்க. தோலெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்து அதை அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்டிருக்க உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்கணுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாகும். அதனால் இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் மாதிரி இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ணும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க, சிப்ஸ் பர்ஃபெக்டாகவே வரும். பட் ஒன்று தின்னாக இருக்கணுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணதையுமே எடுத்து தண்ணியில் போட்டுடணுங்க. தண்ணியில் போடும்போது உருளைக்கிழங்குடைய கலர் மாறாமல் இருக்கும். கூடவே உருளைக்கிழங்குல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாமே தண்ணியில் போயிடுங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே ஒரு தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான துணியை விரித்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்லைஸை இந்த மாதிரி துணியில் போட்டு நம்ம உலர்த்தி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக தனித்தனியாக துணியில் விரித்து வச்சுட்டு நம்ம துணியை மடித்து நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்லைஸையும் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பொழுன்னு இருக்கணுங்க. அடுத்தது நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு அகலமான வடசட்டியில் எண்ணெய் போட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி உதுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இது இப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் கேஸ் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற உப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை இந்த எண்ணெயில் அப்படியே விட்டுருங்க. உப்பு தண்ணியை எண்ணெயில் விடும்போது எண்ணெய் தெறிக்கும் வெடிக்கும் அப்படின்னு பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாதுங்க. சிப்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூனுக்கும் அதிகமாக உப்பு தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்போ ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ சிப்ஸை நல்லா அடிக்கடி திருப்பி விட்டு லைட்டாக நிறம் மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதையுமே நம்ம சிப்ஸை வெளியில் எடுத்துடலாம். நாம் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு, அதாவது 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சிப்ஸ் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் சேர்த்துட்டு நம்ம சிப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியும் கூட. செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யறதுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.